இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் குருமா. இது சப்பாத்தி, புரோட்டா, பூரி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி தமிழ். வாங்க இந்த சூப்பரான குருமாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்தலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகா பெரிய மிளகாவாக இருந்தால் ஒரு 4 மிளகா, சின்ன மிளகா இருந்தால் ஒரு 5-6 மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சிக்கன் 3/4 கிலோ, மல்லி, புதினா தேவையான அளவு. இவ்வளோ தான் நம்மளுக்கு குருமா செய்ய தேவையான பொருட்கள். அடுப்பு ஆன் பண்ணி இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர போகும்போது இப்போ எடுத்து வச்சுருக்க புதினாவை இதோடு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா வதங்கின பிறகு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயத்தை நல்லா பொன்னீர் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இந்த இடத்துல சேர்க்குறனால நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக குருமா கிடைக்கும். அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ்மால் போகிற வரையும் இது நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரை இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மசாலா கூட. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்க போகும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்க போகும்போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சிக்கன் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரப்போகும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ விசில் வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 3 to 4 விசில் வர வரையும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்ச பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரப்போகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ண வேணாம், லைட்டாக மூடி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.